அகதிங்கிறது உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, சிந்திக்கும் சிந்தனை. நீயலால் பிரிதிமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றும் நீ அல்ல என்று ஒன்றில்லை. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து அப்படி மாதிரி அவனை தவிர ஒண்ணு இல்ல, அதுதான் நம்மளை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு இருக்கிறது சரணாகதி கண்ணு. இதுக்கு மேல இன்னும் எளிமைப்படுத்தணும்னா அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி நான் எளிமைப்படுத்தலாம். அது நேரங்காலம் வரும்போது உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையாங்கிறத சொல்லுங்க. அப்புறம் நேரங்காலம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். உன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசைமயமாகி உனை எடுத்து முயல்கின்றேன் புவியனை ஆட்கொள்ள நினையாய. திருச்சிற்றம்பலம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு வார்த்தை சொல்லச் சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது. முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் குலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம். நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது. பிரயாகையில் முண்டம், காசியில் தண்டம், கயையில் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது. அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய பின் வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம். அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம். அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிகழ்த்தும் மாதாந்திர பௌர்ணமியாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது. நவம்பர் 5 கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்ட பாரதம் அமைய சங்கல்பம் மற்றும் வேல்மாறல் யாகம் நடக்கும். மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்களங்களையும் நமக்கு அருளும். காசியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தை நம்ம தரிசிக்க போகிறோம். இந்த மனநிறைவோடு கயா செல்கிறோம். அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம். இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம். அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய சமுதாய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம். மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவடியை தரிசிக்கிறோம். இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஸ்ரீ ஜெகநாதர் திருவடியை தரிசனம் செய்துவிட்டு நிறைவாக ராமேஸ்வரம் நோக்கி நாம் பயணிக்கிறோம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் தனுஷ்கோடியில் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்துக்கு சென்று எது எமை பணிகொடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம். இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குரு அருளுக்கும் திரு அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி எந்நாளும் இன்பமே என்று வாழ நாம் அனைவரும் பங்கு பெற்று பலனடைவோம். என்னங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அந்த சுத்த தேகத்துல அவர் சொன்னார்ல, இப்ப உள்ளம் மனம் அது எல்லாம் செம்மைப்படுத்தும் போது அது இந்த தேக சித்தி அப்படிங்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா கைகூடும். என்ன தேக சித்திக்கு நிறைய மருந்துகள், புரட்சாதனங்கள் நிறைய இருக்கு குழந்தைங்களா. கரிசாலை, வல்லாரை, புளியாரை. புளியாரைங்க கூட நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை. அந்த இலைய நான் சமைச்சதும் இல்லை. ஆனா பெருமானார் அடிக்கடி இந்த புளியாரை பற்றி நிறைய சொல்றார். அது தேக சித்திக்கான வல்லாரை, புளியாரை, தூதுவளை, கரிசாலை இவைகள் தேக சித்திக்கான ஒரு சாதனங்களாக அவர் கையாள்றாரு. வைத்திய சாஸ்திரத்திலும் இங்க நான் வந்த பிறகு ஏறத்தாழ 6 ஆண்டுகள் நான் இங்கேயே ஸ்டே பேக் ஆயிட்டேன். அதுக்கு முன்னால ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இங்கேயே தங்கி இருந்தது 6 வருஷம். இந்த 6 வருஷத்துக்குள்ள வெட்டுக்காயம் எது வந்தானாலும் கரிசாலையை கசக்கி அதுக்கு அந்த வெட்டுக்காயத்துக்கு மேல ஒரு துணியை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல கரிசாலை கசக்கி வெறுமனை கைட்டு நல்லா கசக்கி ஒரு 2 டிராப் விட்டோம்னாலே அந்த வெட்டுக்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் இல்ல, அதுதான் எய்டாவே இருக்கு, மருந்தாவே அதுதான் இருக்கு. அவங்களுக்கு தலையில அடிபட்ட பிள்ளைங்களுக்கு கூட நல்ல குணம் கிடைச்சிருக்கு. சிறு குழந்தைங்க வந்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அது ஆற்றல் மிக்க சித்த வைத்திய மருந்துகள் மிகவும் ஆற்றல் மிக்கதாக உள்ளது. அதுக்காண்டி நான் சொல்றேன், அந்த தேக சித்திக்கு அது மிகவும் பயனுள்ளதாகவும் உள்ளது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ முத்தேக சித்தி அவர் முத்தேக சித்தி பத்தி சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். தேக சித்தி எனக்கு தெரிஞ்சு நான் உங்ககிட்ட இந்த கருத்தை அடிக்கடி பயன்படுத்தியிருப்பேன். ஒருத்தர் இந்த பக்கமா நான் இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ளவர் தான். சிவநல்லூர், எலத்தூர், இந்த 2 ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாரு. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு.
அவரு கடையநல்லூர்ல தான் அந்த மூலிகை சாமான்கள், அந்த தேக சித்தி பெறதுக்கான மூலிகை சாமான்கள் கடையநல்லூர்ல எல்லா சித்த மருந்துகளும் கிடைக்கும். அதனால அங்க வந்து வாங்க வருவார். அது போக அவருக்கு இங்க நியர்பை பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவர் வந்து வாங்க வருவார். அவர் வந்து தன்னுடைய சரீரத்துல 6 தோலை உரிச்சிட்டாரு கண்ணு. அந்த அந்த தேக சித்திக்கு நான் சொல்லுவேன், நீங்க வைத்தியம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க உங்க உடம்ப பக்குவப்படுத்துறதுக்கு. உப்பு புளி காரம் நீக்கி சாப்பிட்டு, பாசிப்பயிறு பச்சரிசி தேங்காய் 3 தான் அவருடைய உணவாக அவர் எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் சரிங்க, நீங்க பேரண்ட நாயன்கிட்ட சரண் புகுங்களேன், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து என்னை விட ரொம்ப பெரியவர். அவர் சொல்றாரு, ஏலே ரொம்ப செல்லமா கூப்பிடுவாங்க எங்க ஊர்ல வந்து பொம்பளை பிள்ளைட, ஏலே அப்படிங்கிறது ரொம்ப செல்லம். ஏலே நீ சும்மா இல்ல, என்னால முடியும்ல அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க சரண்முகங்கப்பா, நீங்க சரண்முகங்கப்பா, நான் அப்படி சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் கேட்க மாட்டாரு. ஆனா ஒவ்வொரு தடவை மருந்து வாங்க வரும்போதும் மருந்த என்கிட்ட கொண்டாந்து காமிச்சிட்டு, அதை என்ன பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு போவாரு. ஒரு நாள் மருந்து வாங்கிட்டு போறாருன்னு, ஒரு தோல் தான்டா நான் உரிக்கணும், நான் உரிச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிப்பேன், இப்ப வாங்கிட்டு போறேன் மருந்து, எப்படி 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு தோல் முடிஞ்சிரும், நான் காமிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா போயிட்டு வாங்கண்ணே. இங்க இருந்து மருந்தை கொண்டுட்டு போய் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கு முன்னால கால் இடறி கீழே விழுந்து போயிட்டாரு. எனக்கு 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் எனக்கு இறைவனுடைய திருவிளையாடல் என்னன்னு ரொம்ப ரொம்ப சின்ன வயசு, நான் ஒரு 17ல இருந்து 20 வயசுக்குள்ளார இருப்பேன். எனக்கு அது ரொம்ப புரியாத ஒரு புதிராவே இருந்தது. இன்னும் ஒருத்தர் ஓங்காரம் மூலமாக இறைவனை அடையணும், ஓங்கக்கூடிய எதுவும் அவங்க லைஃபும் 39 வயசுலயே முடிஞ்சிருச்சு. அவர் எதுவும் அடைஞ்ச மாதிரி தெரியல. பட் எல்லாரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஓங்கார துணி இருக்கும். அந்த துணி அவர் இங்க இருந்து ஓங்காரம் கொடுத்தாருன்னா, நம்ம வீட்டுல இருந்து அவர் ஓங்காரம் கொடுத்தாருன்னா, நம்ம வீட்டு அந்த கார் செட் இருக்கும்ல, அந்த கோயிலை தாண்டி போறவங்களுக்கு எல்லாமே அவர் இங்க வந்திருக்கிறாரு, மயிலேறும் பெருமாள் வந்திருக்கிறாரு அம்மா வீட்டுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த துணி இருக்கும்னா அப்ப பாத்துக்கோங்களேன். எதுவுமே சரணாகதி இல்லைன்னா ஒண்ணுமே வேலை செய்யாது குழந்தைங்களா. அந்த அழுகையும் சரணாகதியும், அவன்தான் பெரியவன், அவனாலதான் நம்மளால எதையும் பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து அவரு அப்பர் சுவாமிகளுடைய அந்த கருத்தை அவர் எடுத்து சொன்னாரு. நான் நான் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு இதா சொல்றேன். ரெண்டு ரெண்டு கேரக்டர் நான் உங்க முன்னால அப்படி அந்த பிளேஸ்மெண்ட் வைக்கிறேன், அதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு அப்பர், இன்னொன்னு விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்து 1000 ஆண்டு தவம் பண்றார் குழந்தைங்களா. எதுக்கு? தான் வந்து பிரம்ம ரிஷி அப்படின்னு ஒரு பட்டம் பெறணும், அதுவும் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி அப்படிங்கக்கூடியத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் தவம் இருக்கிறாரு. பிரம்ம ரிஷினா என்ன அப்படின்னா, பிரம்மத்தை உள்வாங்கி கொண்டவங்க தான் பிரம்ம ரிஷி. வேற பிரம்ம ரிஷின்னா ஒரு புடலங்காயும் இல்ல. பிரம்மத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் எல்லாருமே பிரம்ம ரிஷி. அப்போ அந்த உள்வாங்கி கொண்டவர்களுக்கு நம்ம திருமூலர் திருமந்திரத்துல நிறைய சொல்றாரு. வெளியானோர் திருமேனியே இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய நிறைய பாடல்கள் சொல்றாரு. உங்களுக்கு நான் அதை எல்லாமே உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டோடு சொல்லி இருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப உங்களுடைய நேரத்துக்காக வேண்டி நான் கொஞ்சம் சீக்கிரமே போறேன். அவரும் வந்து உங்க நேரத்துக்காக வேண்டி தான் அவருடைய கருத்துக்களே சீக்கிரம், அவர் வந்து மணிக்கணக்கா பேசக்கூடியவர். என்ன சப்ஜெக்ட் எடுத்தானாலும் எல்லாரும் புரிஞ்சுதுன்னு சொல்ல வரைக்கும் அந்த கருத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை புரிய வைப்பாரு அந்த அளவுக்கு. ஆனா அவரு நேரம் கருதி அவரு தன்னுடைய இதை முடிச்சுக்கிட்டாரு. அப்புறம் நானும் நேரம் கருதி தான் உங்க கூட பேசுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் இந்த கருத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். 2 கேரக்டர் வச்சுக்கோங்க. அப்பர் சொல்றாரு, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். இடைக்கிழமலை அவர் பால் பாத்திரத்தை பத்தி சொன்னார்லாம். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். எனக்கு படைக்கலம் என்ன மாயப்படை,
அல்லல் படை வாராமல் காக்கக்கூடியது இந்த உன்னுடைய ஐந்தெழுத்து. அது வந்து சொல்லாக நான் சொல்லல, என்னுடைய அப்பியசத்தில் என்னுடைய மூச்சோடு, என்னுடைய பேச்சோடு, என்னுடைய சிந்தனையோடு நான் வந்து அதை பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கலம் அல்ல, நான் அதை விட்டுக்குவேன், நகல மாட்டேன், போக மாட்டேன். இப்போ பால் பாத்திரத்துல அவர் சொன்னார்ல, பால் பாத்திரத்துல குழம்பு வச்சோம்னா, குழம்பு வச்சுட்டு மீண்டும் பால் காய்ச்சணும்னா பால் திரிஞ்சிடும். எஸ்பெஷலி மண் பாத்திரத்திலயோ அலுமினிய பாத்திரத்திலயோ அது நடக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்துல இந்த பாத்திரத்துல மாத்தினாலும் இருந்தாலும் ரிஸ்க் தான். லோ ரிஸ்க் ஹை ரிஸ்க்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வச்சுக்கலாம் நீங்க உங்களுடைய பாஷையில. ஆஹ் இடைக்கலம் அல்லோம் எழுபிறப்பும் உனக்கு ஆட்பட்டோம், துடைக்கினம் போகேன் தூமலர் தோவி தொழுது அடைக்கலம் கண்டாய். அந்த சரணாகதி வேணும் குழந்தைங்களா. அப்புறம் அப்படி சரணாகதி பண்ணினாரா? அப்புறம் வந்து எல்லாரும் சொன்னாங்க, அவர் அதே மாதிரி அங்கங்க ஊர் ஊரா தெரிஞ்சாரு, போனார் வந்தாரு, இதுல என்ன பெருமைப்படுறதுக்கு என்னன்னாரு. அவருடைய உறுதிப்பாட்டை உலகுக்கு உணர்த்தணும்னு பெருமான் விரும்பினார். யாருமே வந்து நம்மளுடைய தன்னுடைய பிள்ளைங்களுடைய பெருமையை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அதுல வந்து ஆஹ் அப்புறம் அப்புறம் பத்தியும் பெருமான் விரும்பிருக்கார். அது அந்த சொல்றாரு, பஞ்சபூதங்கள் மாபெரும் பஞ்சபூதங்களை கூட்டி சொல்றாரு. உங்களுடைய உங்களாலதான் நானும் இருக்கேன், என்னாலதான் நீங்களும் இருக்கீங்க. அதாவது பேரண்ட நாயகனாலதான் நான் இருக்கேன், என்னால இல்ல, பேரண்ட நாயகனால நான் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. மாபெரும் பூதங்கள், நீங்க பெரும்பூதங்கள். பெருமானார் வந்து ஒரு இடத்துல உழவாரப்பணி செய்யறார். உழவாரப்பணினா கொத்தி திருத்தி பணி கொள்றதுக்கு பேரு திருக்கோயில்களை பழுது பார்க்கறதுக்கு பேரு. அங்க வந்து கூலங்குப்பைகள் சேராம பழுது பார்க்கறதுக்கு பேரு உழவாரப்பணி அப்படின்னு பேரு. அவர் பேர்ல தான் இன்றைய வரைக்கும் அவர் எந்த ட்ரஸ்டும் ஃபார்ம் பண்ணல, எந்த திட்டமும் போட்டு இதுக்கு இந்த திட்டத்துக்கு 5 ஆண்டு திட்டம் 10 ஆண்டு திட்டம் எந்த திட்டம் போட்டு அதுல டெபாசிட்டும் பண்ணல. அவர் வள்ளல் பெருமானாரும் அணைய அடுப்புக்கு எந்த டெபாசிட்டும் பண்ணல. ஆனா இறைவன் வந்து நடத்துறான். நான் கூட இறைவன்கிட்ட வேண்டுன, என் பிள்ளைங்களுக்கு மந்திரத்திற்கு ஒரு பிரிவு நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, தேவாரத்துக்கு ஒரு பிரிவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, திருவாசகத்துக்கு ஒரு பிரிவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, இந்த பயிற்சி முயற்சிகளுக்கு ஒரு பிரிவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு, ஜோதி வழிபாட்டுக்கு ஒரு பிரிவு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. நான் இறைவன்கிட்ட வேண்டுனேன். இறைவன் வந்து என் கண்ணுள்ள போதே அத்தனை பிரிவுகளை அவன் செய்து அந்த இதை செய்யறான். நம்ம டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களா. ஆழமான உறுதியான நம்மளுடைய சிந்தனை அதை செஞ்சிடும். அதுக்கு முன்னோடியா இருந்தவங்க எனக்கு இந்த அருளாள பெருமக்கள். மாபெரும் பூதங்கால் ஒரு வீர் வேண்டில் ஒரு வீர் வேண்டில். நீங்க வந்து கெட்டு போனோம், நீங்க இல்லாமலே போனோம்னா என்கிட்ட வாங்க. உங்க வேலையை செய்யறதுக்கு நீங்களும் பேரண்ட நாயகனுடைய குழந்தை தான், நானும் பேரண்ட நாயகனுடைய குழந்தை தான். நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீங்க வந்து இங்க தலையிட வேண்டாம். ஒரு வீர் வேண்டில் ஒரு வீர் வேண்டில். பிழைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து போங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க கெட்டு போயிருவீங்க. நீங்க கற்பனை வச்சுக்கோங்க, ஒரு பக்கத்துல பெருமான் இருக்கிறாரு, அப்பர் சுவாமிகள் இருக்கிறாரு, ஒரு பக்கத்துல இவர் இருக்கிறாரு, விஸ்வாமித்திரர் இருக்கிறார். ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு கண்ணோட்டத்துல ரெண்டு கண்ணுல வச்சுக்கோங்க. விஸ்வாமித்திரர் மாபெரும் அரசன், கௌசிகன் என்னும் சக்கரவர்த்தி. ராமச்சந்திரமூர்த்திக்கு குருநாதர் விஸ்வாமித்திரர். கௌசிகன் என்னும் அரசன் தன்னுடைய போக போக்கியங்களை எல்லாம் துறந்து அவர் வந்து தவத்துக்கு வந்திருக்கிறார். எப்பவுமே வந்து சும்மா ஒரு 10ஆம் பசலி வந்து ஒரு ஞானம் பெற்றா அது ஒரு பெரிய பெரிய இது. ஆனா ஏற்கனவே பாரம்பரியமா படிச்சுட்டு வர குடும்பத்துல ஞானம் பெற்றான். அவனுக்கு என்ன அவங்க எல்லாம் அதுக்கு முன்னால அவங்க முன்னோர்கள் சேர்த்த சொத்து இருந்துச்சு, அவன் படிச்சான் வச்சான், அவன் வர்றதுக்கு என்ன. ஆனா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அவங்க வந்தாங்கன்னா பத்திரிகையெல்லாம் கொட்டு எழுத்துல போடும், இன்னார் வந்து இப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு போடும். மற்ற பேரெல்லாம் அப்படி போடுறது இல்லை. அவங்க ஏற்கனவே இதுல வந்தாங்க அதுல வந்தாங்க அப்படின்ட்டு அது முடிச்சிடும். அந்த அந்த விஷயத்துக்கு ஒரு சாப்டர் வச்சிடும். இப்ப அப்படி மாதிரி நீங்க வைக்கிறதுக்கு இல்லாம அவர் சொல்றார். அங்க பாருங்க, அப்பர் சுவாமிகள்
அந்த அந்த பூதங்களை கொண்டு சொல்ல மாபெரும் பூதங்கள். நீங்க சாதாரண ஆட்கள் இல்லப்பா, நீங்க பெரிய ஆள். ஒரு வீர் வேண்டில் ஒரு வீர் வேண்டில் ஈண்டு இவ்வவனி எல்லாம் உம்பரமே உம்மசமே ஆக்கவல்லருக்கு இல்லை. இந்த உலகத்தை முழுசு சுருட்டி பண்ணி கொண்டுட்டீங்க ஐயா. நீங்க உங்களுக்கு பெரிய ஆளு, நீங்க சாதாரண ஆள் இல்ல. ரொம்ப போற்றி பாராட்டி சொல்லார் பாருங்க. நீங்க சாதாரண ஆள் இல்ல. இந்த உலகத்தை எல்லாம் சுருட்டி உங்க கைக்குள்ள வச்சிருக்கீங்க. மாயை, இந்த பெண்கள். அவர் பெண் வாடையே இல்லாம அந்த சமணத்துல சேர்ந்து அப்படி இருந்துட்டார், இப்படி இருந்துட்டாரு. அதனால அவருடைய புலனடக்கம் என்ன பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பெருமான் அவர் முன்னால பெண்களை எப்படியெல்லாம் ஒரு ஆடவன் மனதை கவர வைக்கும் விதத்தில் ஆட வைக்க முடியுமோ அப்படி ஆட வச்சான். ஒரு வீர் வேண்டில் ஒரு வீர் வேண்டில் ஈண்டி அவனியெல்லாம் ஒம்பரமை உம்மசமே ஆக்கவல்லுக்கு இல்லையே நுகர்போகம். என்கிட்ட ஒண்ணு இல்ல தங்கங்களா. எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றார் பாரு. என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா, நீங்க அனுபவிக்கக்கூடிய நுகர்போகம் என்னுடைய புலன்களும் என்னுடைய பொறிகளும் ஏற்கனவே அவங்கிட்ட போயிட்டு. அவரே ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க. நான் அன்னையையும் அத்தனையும் அன்றே மறந்தேன், அகலிடத்தால் ஆச்சாரத்தை துறந்தேன், தன் நாமம் கட்டேன் தலைப்பட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்கிட்ட என்னையா இருக்கு? நீங்க அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட இல்ல. நுகர்போகம் நீங்கள் நுகர்போகம்னா என்ஜாய்மெண்ட். உங்க பசையில என்ஜாய்மெண்ட் என்கிட்ட இல்ல தங்கங்களா, நீங்க போயிடலாம் அப்படி சொல்றாரு. நான் யார் தெரியுமா? ஒம்பரும் ஊழியுமாய் உலகு ஏழாகி ஒள் ஆரூர் நல்லமிர்தாம் வள்ளல் வானோர் அம்பருமானை. அவன் சாதாரண ஆளுங்க. உம்பருமாய் ஊழியுமாய் உலகு ஏழுமாகி ஒள் ஆரூர் நல்லமிர்தாம் வள்ளல் வானோர்தம் பெருமானாய் நின்ற அரணை காண்பேன் தடைப்படுவோம் கருதி தற்கேன் மின்னு. உங்களால தடைப்படுவோம்னு மட்டும் நீங்க ஆணவத்துல என் பக்கத்துல வராதீங்க. தடைப்படுவோம், நீங்க தடைப்படுவோம் நீங்க கனவுலையும் நினைக்காதீங்க. கருதி தற்கேன் மின்னு. ஏதோ ஒரு பெரிய ஆணவத்துல நான் என்னார கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வராதிங்க. உங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதான் இடைக்களம் அல்லோம் எழுபொரு. நான் இடைக்களமாக போக மாட்டேன். எதனால? உன் அடைக்கலம் கண்டாய். அந்த வார்த்தையை பாருங்க. நான் உன்னை சரணடைந்துள்ளேன், இன்னும் சரண் அடைகின்றேன். எந்த எந்த தீய சக்தி என்னை வரவிடாமல் நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் அவரு நிறைய சொல்றாரு. பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்கால் தீவினைகால் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பிற்கு இல்லையே நுகர்வோம். ஏயா இதுல என்னையா இருக்கு? இந்த மாய பெருங்கடெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களால நான் அகப்பட மாட்டேன். நான் நல்ல தெளிவா இருக்கிறேன். இம்மாய பெருங்கடலை அரித்து தின்பிற்கு இல்லையே நுகர்போகம் யானேல். நான் யார் தெரியுமா? வானோர்து அம்மானை தலம். நான் புலனை செய்திட்டேன், பொரிய செய்திட்டேன், நான் 1000 ஆண்டு தவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. விஸ்வாமுத்திரர் ரத்தம் சத்திரிய ரத்தம் குழந்தைங்களா, இவர் அடியவர் ரத்தம் குழந்தைங்களா. எழுபிறப்பும் உமக்கு ஆட்பட்டேன். இவர் ரத்தம் அடியவர் ரத்தம் குழந்தைங்களா, அவர் ரத்தம் சத்திரிய ரத்தம். உங்களுக்கு ஜாதி இல்ல, பிறப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, என்ன வேணா உளரட்டும் குழந்தைங்களா. நம்ம பூர்வீகம், நம்ம அந்த நம்மளுடைய அந்த ஜெனிட்டிக்ல நம்மளுக்கு பிறண்டு வந்திருக்கும் பாருங்க. அந்த பண்பு நம்மளை பிடிக்காம விடாது கண்ணு. ஆனால் நீ சரணடைந்தால் அது உன்னை கண்டு ஓட்டம் பிடிக்கும். யானேல் வானோர் அம்மானை தலைமகனை தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரை அடங்கச் செய்வான். நான் அவனை தொடர்ந்திருக்கேன், என்னை அடக்கி வச்சிருக்கிறான். நீங்களும் அவனை தொடர்ந்து உங்களை அடக்கி வைப்பான். நீங்க என்னை தொடராதீங்க அப்படி சொல்றாரு. இந்த இடத்துல காமம் அவரை பற்றவில்லை குழந்தைங்களா. அவங்க எல்லாம் நீட ஆடுறாங்க. எவ்வளவு வசீகரிக்க முடியுமோ அவ்வளவு வசீகரிச்சு இவருக்கு காமம் பற்றல. விஸ்வாமித்திரருக்காக வேண்டி இவர் கண்டறந்து நீங்க பிழைச்சிட்டு இறக்கப்படுறார். நம்மகிட்ட இதுக்கு கெட்டு போயிடக்கூடாது, இதுகளுக்கு நுகர்போகம் தேவை. பாவம் எவ்வளவு உயிரிறக்கம் பாருங்க. இதுகளுக்கு நுகர்போகம் தேவை. நீ சுற்றுவோம் வசிக்கிறோம்னு ஒரு சொல்லல. என்கிட்ட இல்ல உங்களுக்கு நுகர்போகம்.
நீங்க அனுபவிக்கக்கூடிய போக நுகர்ச்சி என்ஜாய்மெண்ட் என்கிட்ட இல்ல, உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அவங்கள போய் பிடிச்சு பிழைச்சுக்கோங்க. அவர் எவ்வளவு இறக்கம்பட்டு அந்த மாயிட்ட கூட இறக்கப்படுறாரு குழந்தைங்களா. நீங்க எங்கிட்ட இல்ல இந்த ஆஹ் உங்களுக்கு நுகர்போகம் வேணும்னா போய் பிழைச்சுக்கோங்க. இங்க வந்தீங்கன்னா நீங்க செத்துருவீங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா செத்துருவீங்க, அதனால போங்க அப்படின்னு சொல்ல. அப்போ அவர் சொல்றாரு, ஆம், இம்மாயப் பெருங்கடலை அரித்தி தின்பீர்க்கு இல்லையே, கிடந்து நான் யானேல். நான் வந்து இங்க இங்க வந்து உள்ள வந்து கிடந்துகிட்டு என்னைய குடைய முடியும், குத்த முடியும். எனக்கு காமம் குடையுது, கோபம் குடையுது, லோபம் குடையுது, மோகம் என்னக்கு குடையாது. யானேல் நான் யார் தெரியுமா? வானோர் அம்மானை, தலைமகனை, தன்னல் ஆரூர் தடங்கடலை தொடர்ந்தாரை அடங்கச் செய்வான். நான் அது மாதிரி வந்து அந்த பெருமான் எம்மாந்தன் அடித்தொடர்வான் ஒளி தருகின்றேன். நீங்க கெட்டு போகணும்னா அங்க வாங்க, கெடுவீர்கள். நீங்க கெட்டு போகாதீங்க, யார்கிட்டயோ போய் பழிச்சுக்கோங்க. நான் இல்ல அதுக்கு, நான் இல்ல உங்களுக்கு ஆள், நான் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்றார். இவர் 1000 ஆண்டு தவம் பண்ணாரா? இவர் இவர் சத்திரிய ரத்தம் பாருங்க. முழிச்சு பார்த்தா ரம்பை போயிட்டா, ஊர்வசி போயிட்டா, திலோத்தம போயிட்டா, எல்லாரும் போயிட்டா, சாம்பலா போயிட்டாங்க. ஏன்னா அது வேற கேரக்டர், இது வேற கேரக்டர். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதனாலதான் மணிவாசகர் நிறைய இடங்கள்ல அந்தணனாகி நான் வந்து அந்தணனாக வந்து இறைவன் என்னை ஆட்படுத்தினான்னா சமாதானமாக. இவர் அரசன், இவர் அமைச்சு பதவியில் இருந்தவர் தானே. நான் அந்த வம்புக்கு வரலையா. அப்போ அந்தணனாகி வந்து அந்த இறைவன் ஆட்கொண்ட திறன் அப்படின்னு அவர் ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய குரு வந்து அந்தணனாக வந்து ஆட்கொண்டான்னு சொல்றாரு. என்ன சமாதானமான ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அது மாதிரி வந்து என்னை இறைவன் வந்து ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்றார். ரொம்ப மென்மையாக. இப்ப நம்ம வந்து இந்த இது எல்லாத்துக்குமே ஒரு வழிவகை செய்வது சரணாகதி அப்படிங்கக்கூடியது. அந்த சரணாகதியை நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து அந்த கருந்துளைக்குள்ள லொவக்குன்னு போய் விட மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு நக்கிட்டு தொட்டு நக்கிட்டு தொட்டு நக்கிட்டு தேன் பாட்டில் ஓரத்துல இருக்கக்கூடிய தேனி மாதிரி. அப்புறம் நம்மளுடைய காலகதி வரும்போது நாம வந்து சரி, நாம வந்து நிறைவாக அவனுடைய திருவடி நீழலுக்கு அப்படி இருந்துக்கும். இப்ப வந்து உங்களுக்கு முத்தேக சித்தி பத்தி அவரு சொன்னாரு. இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா சொன்னேன். இப்ப அப்பர் பற்றி சொன்னாரு. 2 கேரக்டர் வந்து நீங்க இந்த 2 கேரக்டரையும் வச்சுக்கணும். நாம வந்து என்னதான் ஜாதி குலம் மதம் என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் மாதமெலி நாயேனே அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரைமாய்த்து. சில சில பேருக்கு ஒரு அடமன்சி, ஒரு பிடிவாதம், அதை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? உறுதிப்பாடுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தேவையில்லாத பிடிவாத குணத்தை ஒரு உறுதிப்பாடு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நம்ம அருளாள பெருமக்கள் எது தேவையானதோ அதை உறுதிப்பாட நம்பினாங்க. எது தேவையானதோ நீங்க நம்ம புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா. இன்னைக்கு அன்பர் சொன்னார் பாருங்க, பிள்ளை அறுத்து சமைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு உறுதி இருந்துச்சு. எதுக்கு? பேரண்ட நாயகனை பெற்றுக்கொள்வதற்கு தன் பிள்ளையவே அறுத்து போட்டார். பேரண்ட நாயகனை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாத்தையுமே திறந்தாங்க. ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டாங்க. நம்மகிட்ட இருந்து இறைவன் ரொம்ப வேலை பார்க்கல கண்ணு. கீரையும் குழம்பும் தான் கீரையிலே குழம்பு, கீரையே தொட்டுக்கிறதுக்கு கீரை தண்டு கூட்டு வேர்த்தண்டு குழம்பு வச்சாங்க. எத்தனை அவிசிட்டு இருப்பாங்க பேரண்ட நாயகனுக்கு. அந்த ஒளிவண்ண திருமேனிக்கு யாகத்துல அந்தணர்கள் வந்து எவ்வளவு அவிசிட்டு இருப்பாங்க, என்னமெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அக்கா அடிசியில என்னெல்லாம் போட்டிருப்பாங்க. வெறும் கீரையை வாங்கிட்டு வீடு பேற்ற கொடுத்துட்டார. அப்ப நம்மகிட்ட இறைவன் வந்து அந்த உறுதிப்பாடு, இந்த இயமம் நியமம். இப்ப நம்ம யோகம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இயம நியமத்தை இறைவன் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான் குழந்தைங்களா. அதை நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. இயம நியமத்துக்குள்ள நின்னீங்க அப்படின்னா அவனே நம்ம ஒரு தப்படி எடுத்து வச்சா போதும். அது உணவுல உடையில எல்லாத்திலுமே இருக்கணும். பேசிக் ஒழுக்கங்கள்ல எல்லாத்திலுமே இருக்கணும். இங்க ஒழுக்கம்னு உடனே ஆண் பெண் அப்படி சம்மந்தப்படுத்தாதீங்க. எல்லாமே
காலையில 5 மணிக்கு குளிக்கிறதும் ஒரு ஒழுக்கம் தான். 5 மணிக்கு நீங்க சத்சங்கத்துக்கு வர்றதும் ஒரு ஒழுக்கம் தான். தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறதும் ஒரு ஒழுக்கம் தான். ஒழுக்கம்னு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இந்த இது மட்டும்தான் நிக்குது. அது இல்ல. 11 மணி வரைக்கும் எந்திக்கிறாங்க குழந்தைங்களா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யாரையும் நம்ம திருத்தவும் முடியாது. திருடனா பார்த்து திருட்ட ஒழிச்சாதான் உண்டு. அவங்களுக்கா பார்த்து பேரண்ட நாயகன் ஒரு உள்ளுணர்வில் நின்று அவர்களை நெறிப்படுத்தினாலொழிய நாம எதுவுமே செஞ்சுக்க முடியாது குழந்தைங்களா. அதனால இப்போதைக்கு நான் இந்த இந்த உரையை நிறைவு செய்யறேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கலாம் குழந்தைங்களா. இன்னைக்கு உன்பால் கொடுத்தேன் உன் அருட்பேர் ஆசைமயமாகி உனை எடுத்து முயல்கின்றேன் புவியனை ஆட்கொள்ள நினையாய ஆதி உடல் பொருளை உன்பால் கொடுத்தேன். அதான் சரணாகதி கண்ணு. அன்றே எந்த நாவியம் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் உனக்கு நான் கொடுத்தேன். அதுதான் சரணாகதிக்கு ஸ்டார்டட். நீங்க நான் இன்னைக்கு சரணாகதி பண்ணிட்டு நாளைக்கு நான் என் இயல்பு ஸ்தானத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த அடியவர் அதை ரொம்ப அழகா விளக்குவார். நாளைக்கு விளக்குறாரோ என்னமோ தெரியல. ஏதோ அவரு அவரு அந்த பிசிக்ஸ் படிச்சதுல அந்த மேக்னெட்டிக் பவர் எப்படி துரு நீக்கம் பட்டு அந்த மேக்னெட்டிக் பவர் ஏத்துனா அது எவ்வளவு நேரம் நிற்கும், துரு நீக்காம மேக்னெட்டிக் பவர் ஏத்துனா அது எவ்வளவு நேரம் நிற்கும்னு அவர் எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லுவாரு. நாளைக்கு சொல்றாரா என்னன்னு தெரியல. அவரு அவரு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் அந்த படிப்பு படிச்சிருக்கிறாரு. அவர் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புறேன். லைன்ல தான் இருப்பாரு அவர். ஏன்னா அவர் அகமதாபாத்ல இருக்கிறாரு வாத்தியாரு. நான் இங்க இருக்கிறேன். கேட்டிருப்பாரு நான் நம்புறேன். நாளைக்கு அவரை அதை கேளுங்க. அந்த துர்நீக்கப்படுதல் அப்படிங்கிறது சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம் கண்ணு. நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் கேட்டுட்டு நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொன்னா அது சரியா வராது. அது நான் கை ரெண்டையும் தூக்கி கும்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அது சரணாகதி எக்ஸசைஸ் ஆகுங்கண்ணா. அந்த அந்த முத்திரைக்கு பல்வேறு முத்திரைகள் இருக்கு. அதுல ஒரு முத்திரை அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இல்லம்மா நான் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றேன் காலை மாலை. நான் சாஷ்டாங்கமா என்னுடைய குருவை மனதால நினைச்சுக்கிட்டு காலை மாலை நான் நமஸ்காரம் பண்றேன். அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தாங்கன்னு. சரணாகதி என்பது உங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. நான் நான் சரணாகதிக்கு நான் புரிந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா, என்னுடைய சுய வெறுப்பு எதையுமே நான் வாழ்நாளில வச்சுக்கல கண்ணு. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிறத நான் வச்சுக்கல. சாதாரணமா சொல்றேன். கருப்புல ஒரு வெங்காய கலர் பூ போட்டு ஒரு ட்ரெஸ், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் கண்ணு. அந்த கருப்பும் வெங்காய கலரும் போட்டு ஒரு காம்பினேஷன் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நினைச்சா கூட அது என் கண் முன்னால நிக்கு. அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு சைடுல ஒரு ஒத்த ரோஸ் ஒண்ணு குத்திடுங்க. நான் சொல்றேன் சரணாகதினா என்னன்னு. எங்க அப்பா ரொம்ப ஒரு ரொம்ப மென்மையானவங்க. எல்லார்கிட்டயுமே, எங்கிட்டன்னு இல்ல, வீட்டுல பிள்ளைங்க கிட்டயும் சரி, வெளி ஆட்கள்கிட்டயும் சரி, எல்லாச்சுமே ரொம்ப மென்மையானவங்க. அப்ப எங்க அப்பா அப்படியே பக்கத்துல கூட்டு வச்சு ரொம்ப பாந்தமா பேசுவாங்க. ஆனாப்பா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கேப்பா அப்படி இப்படி சொன்னாங்க. அப்பா உண்மையிலேயே அப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் இந்த பூ நான் நிறைய பூ சிற்ப நான் பறிச்சு தலையில வைக்க மாட்டேன். என்ன பண்ணாங்க, இந்த சேரீ ஊத்துட்டு வரவும் மாடியில போய் பூ எடுத்துட்டு இந்த சேரீல இந்த பூக்கு நல்லா இருக்கும்னு அன்பர்கள் கொடுத்துட்டாங்க. நான் அதை வச்சுக்கிட்டேன். நான் இயல்பாக பூர்வெல்லாம் ரொம்ப தலையில வைக்கிறது இல்லை. ஒரு பூ 2 பூ இன்னைய வரைக்கும் பிள்ளைங்க பூ கொடுப்பாங்க, 1 அல்லது 2 பூ. அது மங்கள சின்னம் அப்படிங்கிறதுனால நான் எடுத்துக்குவேன். எங்க அப்பா பக்கத்துல வச்சு அப்படியே சொன்னாங்க கண்ணு. ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அருள் வல்லவத்தை பெறுவதற்கு கருப்பு உகந்த ஆடை இல்லை அப்படின்னு சொன்னாங்க கண்ணு. உள்ளாடையோ வெளியாடையோ கருப்புல கட்டிக்கிட்டா அது உகந்தது இல்லை அப்படின்னு எப்படியோ என் மனதுல தைக்கும்படியாக, எனக்கு இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியல, ஒரு 10 நிமிடம் அவங்க இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாதம்மா அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க நினைச்சா அவங்க பொண்ணு தானேனா, அந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போடாதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல. இது ரொம்ப நல்லா இருக்கு அது இதுன்னு. கடைசி மத்தியில அந்த பூ குத்திக்கிட்டா நல்லா இருக்குமேம்மா, சைடுல குத்துறதையும் அப்படின்னு சொன்னாங்க. நீ பூ வைக்க மாட்டிய, இந்த பூ மத்தியில வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த நிமிஷமே அந்த அந்த புடவை நான் கலைஞ்சிட்டேங்க. அந்த நிமிஷமே
அதுக்கப்புறம் நான் விதவிதமா ட்ரெஸ் எடுக்கிறது நான் எடுக்கவே இல்லை கண்ணு. மொத்தத்துக்கு நான் வந்து ஒரு 3 அல்லது 4 கலர்ல தான் நான் சாரியே கட்டியிருப்பேன். எதுக்காக வேண்டி சொல்றேன் அப்படின்னா, ஆஹ் அந்த இறைவனை சரணடைகிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். என்னுடைய சுய வெறுப்பு வெறுப்பு எதையுமே நான் வச்சுக்கல கண்ணு. ஒரு காட்டுல போய் தவம் பண்ணா நமக்கு என்ன, நம்ம பிச்சை பாத்திரத்துல என்ன வந்து விழுமோ அதை தான் நான் உணவா எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டுல வந்து லக்ஸூரியஸ் பொருள் கண்ணு, அவ்வளவு சமைப்பாங்க. நான் எடுத்துக்கொண்டது நீத்தனி சொல்றாங்க. நான் காட்டுல போய் வசிச்சா நான் என்ன சூழ்நிலையில் வசிப்போனோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். யாரும் என்னை சாப்பிடாதன்னு சொன்னதில்லை, பேரண்ட நாயகன் என் விஷயத்துல தலையிட்டதில்லை, எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா நான் வந்து அப்படி ஏத்துக்கிட்டேன். சரணாகதி வந்து அவனுடைய விருப்பம் அப்படின்னு இருக்கதான் சரணாகதி. சரணாகதிங்கிறது உண்ணும் உணவு, உடுக்கும் உடை, சிந்திக்கும் சிந்தனை, நீயலால் பிரிதிமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றும் நீ அல்ல என்று ஒன்றில்லை. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து, அப்படி மாதிரி அவனை தவிர ஒண்ணு இல்ல, அதுதான் நம்மளை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு இருக்கிறது சரணாகதி கண்ணு. இதுக்கு மேல இன்னும் எளிமைப்படுத்தணும்னா அருளாளர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லி நான் எளிமைப்படுத்தலாம். அது நேரங்காலம் வரும்போது உங்களுக்கு இது புரிஞ்சுதா புரியலையாங்கிறத சொல்லுங்க. அப்புறம் நேரங்காலம் வரும்போது